வெல்கம் டு எஃப்எஃப் டைம். ஸோ இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயக்குனர் மணி செய்யோன் அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் சுந்தர்சி அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் வல்லான். இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்ஸ் பார்க்கும் பொழுதுமே இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லராக பயங்கரமாக அதிரடியாக வந்து தமிழ் சினிமாவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து படக்குழு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் நடிகர் சுந்தர்சி அவங்களுக்கு எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஜனவரி 24 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த ட்ரெய்லர் வந்து இந்த படத்துடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2022 கன்னட படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆச்சு, காந்தாரா. இந்த படம் கன்னடத்துல மட்டும் இல்லாம பல மொழிகள்லயுமே அதிகமான வரவேற்பு அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரேம் பை ஃப்ரேமா ரசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்கு காட்சிகளை வந்து அந்த படத்துல வந்து எடுத்திருந்தாங்க. ஒரு லவ் சீனா இருக்கட்டும், அதுலயும் கிளைமேக்ஸ்லாம் வந்து இப்பவும் கூட ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. பார்ட் 2 வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பார்ட் 2க்கான முயற்சிகளும் நடந்துட்டு படப்பிடிப்பும் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த காந்தாரா படம் கலெக்ஷன்லயும் அதிகமான கலெக்ஷனை வந்து பார்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த காந்தாரா 2 படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, காந்தாரா 2 படப்பிடிப்பு வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க படக்குழு. ஆனா இப்போ அந்த கிராம பகுதி மக்கள் வந்து இந்த இடத்துல படப்பிடிப்பு நடத்தக்கூடாது, இவங்க தீயெல்லாம் யூஸ் பண்றாங்க, பணத்துல இருக்கிற பொருட்கள்லாம் வந்து அழிக்கிற விதமா நடந்துக்கிறாங்க, இதனால அந்த பகுதியை வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறதா இருக்கு, அதனால இந்த படத்தை வந்து இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால படக்குழு கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். காந்தாரா 2 படம் பல சிக்கல்களையும் சந்திக்கும். ஸோ ஆரம்பத்திலே வந்து இவ்வளவு சிக்கல்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி காந்தாரா 2 படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, மலையாள இயக்குனர் ஹனீப் அதேனி அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் உன்னி முகுந்தன் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் மார்கோ. ரீசெண்டாக வந்த மலையாள படங்கள்லேயே அதிகமான கலெக்ஷனை பெற்ற படமாக இந்த படம் பார்க்கப்படுது. இந்த மார்கோ படம் 115 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக்ஷன் த்ரில்லராக உருவான இந்த படத்தை ரீமேக் பண்ணுறதாகவும் சில செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த ரீமேக்கில் நடிகர் விக்ரம் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்துட்டு இருந்தது. இல்லை இந்த செய்திகள் வந்து உண்மை இல்லை, விக்ரம் வந்து அந்த படத்துல நடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஷரீப் முகமது அவர்களோட ரீசெண்டா விக்ரம் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த போட்டோஸை பார்த்த எல்லாருமே கண்டிப்பா ரீமேக் வரப்போகுது, இந்த மார்கோ படத்துல வந்து விக்ரம் அவர்கள் வந்து நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த படம் விக்ரம் அவர்களுக்கு வந்து கை கொடுக்குமா, ஃபியூச்சர்ல வந்து இந்த படத்தை வந்து எடுப்பாங்களா, திரைக்கு வரப்போதா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா மதகஜ ராஜா படம் வந்ததற்கு அப்புறமா விஷால் அவர்களுக்கா இருக்கட்டும், இல்லை சந்தானம் அவர்களுக்கா இருக்கட்டும், ஒரு பெரிய லக்கி அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்க்காத வகையில மக்கள் அந்த அளவுக்கு இந்த படத்தை இன்னும் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்கிறாங்க. இதுல எல்லா ரசிகர்களும் வச்சிருக்கிற முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, சந்தானம் அவர்கள் வந்து காமெடி ஆக்டராகவே மறுபடியும் வலம் வரணும். அவர் நடிகராக இருந்தாலும் கூட அவரை நாங்கள் காமெடியாக தான் அதிகமாக என்ஜாய் பண்ணுறோம், மனசை விட்டு சிரிக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தானம் வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு புறம் இயக்குனர் சுந்தர்சி அவர்களை வந்து இந்த கூட்டணி மறுபடியும் இணையணும் அப்படின்ற மாதிரி விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க. விஷால், சந்தானம், சுந்தர்சி இவங்களுடைய கூட்டணி வந்து மறுபடியும் வருமா அப்படின்ற மாதிரி பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதுல ஒரு சுவையான செய்தி என்ன அப்படின்னா, சந்தானம் அவர்கள் வந்து இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படத்தை வந்து நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய படங்கள்ல நான் மறுபடியும் வந்து காமெடி பண்ண போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. மறுபடியும் விஷால் அவர்களோட சேர்ந்து நடிக்க இருக்கிறதாவும், ஆர்யா அவர்களோட சேர்ந்து நடிக்க இருக்கிறதாவும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களோடலாம் சேர்ந்து மறுபடியும் அவர் வந்து காமெடி பண்ணா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத ரசிகர்களான நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் ஜிவிஎம் அவங்களுடைய இயக்கத்துல வெற்றிமாறன் அவங்க கதை எழுதி வரப்போற ஒரு படத்துக்கு ரவி அவங்க தான் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2 இயக்குனர்கள் சேர்ற இந்த படத்துல ரவி அவங்களுடைய ஆக்டிங் சேர்ந்து இந்த படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே 3 பேரும் சேர்ந்து வந்து இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ண போறாங்களா, இந்த படத்தோட அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம வரும் காலங்களில் தான் பார்க்க முடியும். ஒருவேளை இவங்க 3 பேரும் இணைஞ்சா அந்த படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பு அடைஞ்சது. இந்த படத்தோட ரீமேக் வந்து தயாரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இந்த படத்துடைய ரீமேக்கோட உரிமையை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வாங்கி இருக்கிறதாவும்,
போறதாவும் இந்த படத்தை அவர் தயாரிக்க போறதாவும் வந்து அறிவிப்புகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து ஸ்பெஷலா இந்த படத்துல கென் கருணாஸ் அவர்கள் வந்து முதலா ஹீரோவா அறிமுகமாக போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளிவந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வெற்றிமாறன் அவங்களுடைய இயக்கத்துல சமீபத்துல வந்து விடுதலை 2 படத்துல கென் கருணாஸ் அவர்கள் வந்து சில நிமிடங்களே வந்துட்டு போயிருந்தாலும் கூட காட்சிகள்லாம் வந்து மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்ற அளவுக்கே அந்த படத்துல வந்து நடிப்பை கொடுத்திருந்தாரு கென் கருணாஸ் அவர்கள். வெற்றிமாறன் அவங்களுடைய தயாரிப்புல முதலா கென் கருணாஸ் அவர்கள் ஹீரோவா நடிச்சா அந்த படம் வந்து எப்படி இருக்கும்? ஏற்கனவே அசுரன்லயுமே வந்து பயங்கரமா மிரட்டி இருந்தாரு கென் கருணாஸ். இந்த படம் வந்து இவங்களுடைய தயாரிப்புல ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால மக்களோட எதிர்பார்ப்பு வந்து இன்னும் அதிகமாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை அவங்களுடைய தயாரிப்புல கென் கருணாஸ் நடிகரா வந்தா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபியூச்சர்ல இந்த படத்துக்கான அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, பிரதாப் அவங்களுடைய இயக்கத்துல பேபி அண்ட் பேபி அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஜெய், சத்யராஜ், யோகி பாபு இந்த மாதிரி பலருமே வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து வீடியோ சாங்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில என்ன தவம் அப்படின்ற ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ண போறதா இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த படத்துல இருந்து வெளிவந்த பாடல்கள் எல்லாமே ரொம்பவே ஒரு சோல்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு குழந்தையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுனால ரொம்ப சென்டிமெண்டாவும் இருந்துச்சு. அந்த வரிசையில என்ன தவம் அப்படின்ற டைட்டில கேட்கும் போதே இது ஒரு சென்டிமெண்டான சாங் தான் அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியுது. இந்த பாடல் வந்து வெளிவந்து மக்களை எந்த அளவிற்கு வந்து கொண்டாட வைக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு டி இமான் அவர்கள். டி இமான் அவர்களோட இசையில இது அடுத்த ட்ரீட்டா பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகை ராஷ்மிகா மந்தன்னா சமீபமாவே அவங்க மேல பல கான்ட்ரோவர்சி வந்து இருந்துட்டே இருக்கு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படமும் வந்து மக்கள் கிட்ட பலவையான விமர்சனங்களை பெற்றிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உச்சக்கட்ட கவர்ச்சியில வந்து அவங்க இப்ப ரீசெண்டா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் சாவா. இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் பிப்ரவரி 14 அன்னைக்கு காதலர் தினத்தன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறதாவும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த சாவா படத்துடைய கெட்டப்பை பார்க்கும் போதே இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நடிகை ராஷ்மிகா மந்தன்னாவுக்கு இந்த படம் வந்து பெரிய பெயர் கொடுக்குமா, ரசிகர்கள் மத்தியில அதிகமான வரவேற்பை இந்த படம் வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்களோட இயக்கத்துல இப்ப ரீசெண்டாவே வந்து படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா வந்து படத்தையும் இயக்க போறாங்க. அதுவும் வெற்றிமாறன் அவர்கள் வந்து கதை எழுத போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இயக்குனர் கௌதம் மேனன் அவங்க வந்து பேசின பேச்சு வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, படத்துக்கு வந்து 100 கோடி பட்ஜெட்லாம் வந்து தேவையில்ல, 10 கோடி பட்ஜெட்லயே நம்ம 10 படம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. இயக்குனர் சங்கர் அவர்களை மையப்படுத்தி இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து பேசி இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரியா வந்து ரசிகர்கள்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயங்கள் வந்து இப்போ ஜிவிஎம் அவர்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு சினிமால என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.